நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னி லக்கணம் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 6ஆம் இடமான கும்பராசியில் உள்ள நட்சத்திர சார்ந்த அமைப்பில் உங்களுடைய தசாபதிநாதனாகிய செவ்வாய் பகவான் நாங்கள் பயணித்து எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாங்கன்னு இந்த பதிவு. இந்த பதிவானது நாங்கள் கன்னி லக்கணம் கன்னிராசிக்காரது இந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க. கன்னி லக்கணமாக மட்டும் இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தால் மட்டும் சரி, உங்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடந்ததுன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு 100% உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா? இந்த செவ்வாய் திசையானது பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். அது செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா கால அளவு பார்த்தீங்கன்னா 4 மாதமும் 27 நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அது இந்த திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய 3 கூடையும் 8 கூடையும் திசையாகும். ஓகேங்களா? இப்போ இந்த உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 6ஆம் இடத்துல என்ன கும்பராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் பார்த்துருவோம். ஓகேங்களா? அப்போ அங்கே என்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா அவிட்டம். ஓகேங்களா? 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். சதயம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் மொத்தம் 9 பாதம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவிட்டம் ஓகே சுயசாரத்தில் செவ்வாய் பகவான் உங்களை தசாபதிநாதன் பயணித்து என்ன பலன் தர போகிறான்னு பார்ப்போம். அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க? பாவங்க 6 சம்மந்தப்படுது, 3 8 டபுளாக சம்மந்தப்படுதுங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு என்ன சொல்கிறதுங்க, எல்லாம் டிஃபிக்கலான பொசிஷனாக இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ 3 கூட 8 கூட சாரத்தில் போய் செவ்வாய் அவர் சுயசாதன்னு தசை நடத்துகிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கட்டாயமாக இடம் விட்டு இடம் மாற்றுவாங்க. நம்ம முயற்சிகள் பெருசாக பேச முடியாது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை முளைக்கும். அப்போ இந்த ஊர் விட்டு ஊர் போனோம்னா நல்லா இருக்கும்னா ஊர் விட்டு ஊர் போனால் கட்டாயம் நல்லா இருக்குங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கோர்ட்டு பிரச்சனை, நம்ம இந்த மாதிரி பார்த்தா திடீர்னு ஒரு விபத்து, திடீர்னு ஒரு பிரச்சனை, இது எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய கட்டாயத்தை ஏற்படுத்துங்க. அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பக்கம் வீடு வேறு, லக்கணத்துக்கு 6ஆம் வீடு வேறு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சம்மந்தப்பட்டது, ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஓகேங்களா? நம்ம செய்யாத தப்புக்கு செஞ்சங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பார்த்து சூதானமாக இருக்கும், நல்லதுங்க. இன்னும் எவ்வளோ சொல்லலாம். அடுத்த நிமிஷம் சாரத்துக்கு போகலாம். அடுத்து சதய சாரத்தில் உங்களுக்கு தசாபதி செவ்வாய் பகவான் தான் என்ன பலனை கொடுப்பார் இன்னும் பார்ப்போம். இப்போ இந்த நேரத்தில் என்ன சம்மந்தப்படுதுங்க? 6ஆம் பாவம் சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ 6 சம்மந்தப்பட்டு 3 8 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறு விபத்துகள் வரும், சின்ன பிரச்சனைகள் வரும், சிறு நோய்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, திடீர்னு பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு நம்ம நடக்கக்கூடிய செயல்பாட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தலையில் அடிப்படுறது, ரத்த காயாகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம ஏற்படக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தீ சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் பார்த்து உஷாராக சூதனம் வரப்போது காலம் சிறந்ததுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம எதுலேயுமே கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி வைக்கிறது நல்லதுங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் உடம்புல பார்த்தீங்கன்னா ஹீட்டு கொஞ்சம் எச்சாகும். அதே மாதிரி வாய் சம்மந்தப்பட்ட, பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயம் வருங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா கடன், எதிரி, பங்காளி, இந்த மாதிரி பிரச்சனைகள் திடீர்னு நம்மளுக்கு முளைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? சரிங்க, இன்னும் எவ்வளோ இருக்குது சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அது புரட்டாதி சாரத்தில் உங்களோட தசாபதிநாதனாகிய செவ்வாய் பகவான் இதான் என்ன தசாபதிநாதன் என்ன பலன் கொடுப்பாருன்னு பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ம் 7ம் சம்மந்தப்படுதுங்க. 4ம் 7ம் சம்மந்தப்படுது. பாவகன் 6 சம்மந்தப்பட்டு, 4 7 சம்மந்தப்பட்டு, 3 8 சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் உஷாராக சூதானமாக போகணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமூகத்தில் நம்ம எப்பயுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி நம்ம காலத்தில் அதான் நம்ம மனைவி கணவன் விஷயத்தில் நம்ம பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதானமாக வரப்போது நல்லதுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், வம்புலக்கு பிரச்சனைகள் வரும். அதுக்கு நம்ம தண்டை கட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் பார்த்து உஷாராக சூதானமாக இருப்பது நல்லது. இல்லை அவங்களுக்கு எதிரி முளைப்பாங்க, இல்லை பின்னி ஏதோ ஒரு கசந்ததுக்கு நோய் மருத்துவம் பார்ப்போம், இல்லை அதாவது பார்த்திங்கன்னா வசியத்துக்கு மருத்துவம் பார்ப்போம். இந்த மாதிரி ஏதோ நம்மளுக்கு சூழ்நிலைகள் அப்பப்போ மாறி வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஊர் டு ஊர், ஏரியா டு ஏரியா படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நல்லா இருக்குங்க. அப்போ முதல்ல ட்ராவல் பண்ணி படிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து கூட்டு படிப்பு, கூட்டு தொழில், அதே மாதிரி கூட்டாளிங்க சாவகோசம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதானமாக இருப்பது ஒரு காலம் சிறந்ததுங்க. இன்னும் எவ்வளோ சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், சிறப்புன்னு வாழ்வு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான்.
உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம் நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.